முதல் செய்தியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதே பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம், அது வந்து ஒரு பிரச்சாரம் மூலம் தொடங்கியிருக்காங்க. காரணம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு. அந்த ஓரணியில் தமிழ்நாடை வந்து பல இடங்களில் அவங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேரை வந்து கட்சியில் சேர்த்தோம் அப்படின்னு. 2 கோடி பேரை நம்ம இந்த வாரத்துக்குள்ளார சேர்க்கணும்னா அவர் டார்கெட் வச்சு போயிட்டுருக்காரு. அதற்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லி அவரே பல இடங்களுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ அவர் போயிட்டுருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமியும் அவரும் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. இப்படி அவர் திருப்பூரில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு தனியார் பள்ளியுடைய பேருந்துகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இது வந்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. எதிர்கட்சிகள் வந்து கூட்டமே போடுவதற்கு எத்தனை தடைகள் போடுறாங்கன்னு தெரியும். ஆனால் இவங்களுக்கு தனியார் பள்ளிகள் கண்டிப்பாக கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆட்களை அழைச்சிட்டு வரது கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கு சொன்னீங்க. திமுக கட்சியில் வந்து அறிக்கை விடுறாங்க, இத்தனை கோடி மெம்பர்ஷிப் சேர்ந்திருக்காங்க, இனிமேல் சேர்க்க போகிறோம். அதே போல் ஒவ்வொரு கட்சியும் சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த எல்லா கட்சியும் சொல்லக்கூடிய எண்ணிக்கையை கூட்டி பார்த்தோம்னா தமிழகத்தோட மக்கள் தொகையோட கிட்டத்தட்ட 2 பங்கு வந்துடும் போல இருக்கு. அப்ப எது உண்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். ஆகவே இது வந்து ஒரு எண்ணிக்கைக்காக காட்டப்படக்கூடிய ஒரு கணக்கு, irrespective of பார்ட்டி. ஆமா, எல்லா பார்ட்டியும் அப்படியே செய்து கொண்டிருக்கின்றன. அதனால இந்த எண்ணிக்கையை வைத்து நம்ம வந்து இதை வைத்து எந்த முடிவுக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்க விஷயத்துக்கு வருவோம். திமுக என்பதும் அதிகார துஷ்பிரயோகம் என்பது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தே இருக்கக்கூடியது. டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்வார்கள். அழகா சொன்னீங்க. நீங்க ரஷ்ய நாட்டு வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேரை வந்து கொன்று மிரட்டி அடித்து சித்திரவதை செய்து ஸ்டாலினை போல வந்து கொடுங்கோலான ஒரு ஆட்சியை நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது. ரஷ்யா ஸ்டாலின். ஆகவே அந்த பெயருக்குரிய பாத்திரமா இவர் எங்கேயோ வந்து எங்க முடியுமோ ஜனநாயக நாட்டுல எந்த அளவுக்கு அந்த எதேச்சாதிகாரத்தை கொடுங்கோன்மையை கடைபிடிக்க முடியும் அந்த லெவல்ல ஒரு இருக்கார். சொல்லியிருக்காரு, சர்வாதிகாரியாக செயல்படுவேன் பலமுறை சொல்லியிருக்காரு. ஆமா. ஆகவே அரசு எந்திரத்தை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு பள்ளி என்பது ஒரு தனியார் அமைப்பு, தனியார் பள்ளிக்கூடம். தனியார் பள்ளிக்கூடத்தை வந்து நீங்க வந்து அந்த பஸ்ஸை நீங்க கொடுக்காட்டி என்ன பண்ணுவாங்க? மிரட்டுவாங்க. அது கேட்கறது ரெக்வஸ்ட்லாம் இருக்காது, போன் பண்ணி மிரட்டல் தான். குடுக்காட்டி அடுத்து என்ன நடக்கும், அடுத்த நாள் உங்க ஸ்கூல் நடத்த முடியாது, அவங்களுக்கே தெரியும். அதனால பயந்து போய் வேறு வழி இல்லாமல் அவர்கள் வாகனத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம். இது வந்து தனியார் பள்ளி மட்டும் இல்ல, பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா அரசு எந்திரங்கள் வந்து கட்சி பிரமுகர்கள் போய் மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால யார் இந்த மாதிரி செஞ்சாங்கிறது காவல்துறைக்கு தெரியாம இருக்காது. தமிழக காவல்துறை உண்மையிலே மக்களுக்கு நலன் சாரக்கூடிய காவல்துறையாக இருந்தால் இப்படி மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிய வேண்டும். செய்வார்களா தெரியாது. இப்ப பாருங்க, முருக பக்தர் மாநாடு நடந்தது. 52 கண்டிஷன் போட்டாங்க. அதிலே குழந்தைகள் கலந்து கொள்ளக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, மதுரை கமிஷனர் கண்டிஷன் போட்டிருந்தார். அப்போ ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு குழந்தைகளே கலந்து கொள்ளக்கூடாது, ஆனா குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி வாகனத்தை வந்து அரசியல் கூட்டத்துக்கு அனுப்பலாம். இன்னும் இதை விட ஒரு படி மேல போய் உதயநிதி ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கே வந்து மாணவர்கள் அழைச்சிட்டு வராங்க. அப்ப எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பாருங்க. ஆகவே இந்த விடியல் ஆட்சியில இந்த அளவுக்கு வந்து அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு செய்தி ஒரு உதாரணம். அதே போல இதுல நீங்க இன்னொரு செய்தியை ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து மென்பொருள் தயாரித்து, அது என்னன்னா அதாவது மெட்ரோ, நம்மளுடைய ட்ரெயின் ப்ளஸ் பேருந்து பயணம், இதை 3ஐயும் ஒருங்கிணைக்கிறது மாதிரி டிக்கெட் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். கியூஆர் கோடெல்லாம் அதை இது பண்ணோம். இப்போ ஒவ்வொரு துறையும் அதுக்கான இதை ஒத்துழைப்பு ஒழுங்காக கொடுக்காதனால 8 கோடி ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் வாங்கியாச்சு. அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய நிலையில இருக்கு அப்படிங்கிற அதுவும் அதே பத்திரிகையிலே அந்த செய்தி வந்திருக்குது. அதாவது பொதுவாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்று சொல்லும்போது அதை வந்து ஒரு 3 பகுதியா பல பகுதியா பிரிப்பாங்க, 3 கட்டங்களாக பிரிப்பாங்க. முதல் விஷயம் என்னன்னா, ஆக்சுவல் இந்த சாஃப்ட்வேர் தயார் பண்ணுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஃபேஸ். அது முடிஞ்ச பிறகு
இது வந்து இவங்க தயார் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து ரியலா அங்க போய் பயன்படுத்தும் போது பல மிஸ்மேட்ச் இருக்கலாம். அப்ப டெஸ்டிங் பேஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த டெஸ்டிங் பேஸ்ல டெஸ்ட் பண்ணி திருப்பி என்ன பண்ணுவாங்க, ரீவொர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்ல அவங்க சொல்லுவாங்க, அப்ப ரீவொர்க் பண்ணுவாங்க. இது முடிஞ்ச பிறகு மூணாவது இன்னொன்னு இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ்னு ஒண்ணு இருக்கு. அதையும் சேர்த்து தான் பிளான் பண்ணுவாங்க. மூணையும் சேர்த்து தான் பிளான் பண்ணணும். இப்ப இந்த சாஃப்ட்வேர் தயார் பண்ணும்போது இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது என்பதற்கான திட்டமும் சேர்ந்துதான் திட்டம். எல்லா சாஃப்ட்வேர்ல அப்படிதான் பண்ணுவாங்க. நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதா நான் சொல்றேன். அப்ப இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி எந்த விதமான திட்டமும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணிருக்கப்பட்டுமா என்பது நிச்சயமா இருக்கவே இருக்காது. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் ஒருங்கிணைப்பு இல்லை அது இல்லை என்று சொன்னார்களாம். இது வந்து நிச்சயமாக என்ன சொல்றதுன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபண்டை மடைமாற்றுவதற்கான ஒரு சால்ஜாப்பு போல எனக்கு தெரிகிறது. ஒரு பெரிய அமௌண்ட் 8 கோடிங்கிறது. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட அந்த சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருந்தா அது ஒரு கணக்கு தானே. கணக்கு தான் தான். இப்ப கடைசியில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்ப நீங்க சாஃப்ட்வேர்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ஹார்ட்வேர்ங்கிறது பிசிக்கலி தொட்டு பார்க்கக்கூடிய ஹார்ட்வேர் வந்து தொடவே முடியாது. அப்படி இருக்கிற சாஃப்ட்வேர் அந்த டெபினிஷன்லயே வரும்போது அப்ப சாஃப்ட்வேர் நீங்க இருக்கிறதா என்பதை நீங்க என்ன பண்ணுவோம், அனுமானிக்க தான் முடியும். இப்ப ஒரு சாஃப்ட்வேருக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், எவ்வளவு ஹியூமன் எஃபோர்ட் வந்திருக்கும், அதெல்லாம் வந்து அனுமானிக்க தான் முடியும். நீங்க போய் பெருசா இது பண்ண முடியும். பேப்பர் ஒர்க் பண்ணா போதும். அப்போ பேப்பர் ஒர்க் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி சாஃப்ட்வேர் பண்ணதாக ஒரு பேப்பர் ஒர்க் தயார் பண்ணிட்டால் கூட, உண்மையிலே சாஃப்ட்வேர் தயார் பண்ணாமலே கூட பேப்பர் ஒர்க்கை காமிச்சிட்டு நாங்கெல்லாம் ரெடி பண்ணோங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலைங்க, கோஆர்டினேஷன் இல்லைங்க, என்ன பண்றது, விட்டுருவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு பேங்க் சாஃப்ட்வேர் தயார் பண்ணாங்க. நான் என்னுடைய நேர்ல பார்த்த அனுபவத்தை சொல்றேன். பல பேங்க்ல வந்து இந்த மாதிரி பேங்கிங் சிஸ்டம் வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது சாஃப்ட்வேர் தயார் பண்ணாங்க. ஒவ்வொரு பேங்க் தனித்தனியா பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேர் தயார் செய்த பிறகு அநேகமாக எல்லா பேங்க்லயுமே வந்து அதை உபயோகப்படுத்துவதற்கான ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு வந்தது. ஏன்னா இத்தனை நாள் ஒரு வகையில அவங்க பண்ணிடுறாங்க, லெட்ஜர் எல்லாம் எழுதி ஒரு மெத்தடு. புதுசா கம்ப்யூட்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அது புரியாத ஒரு ஏதோ பயந்து போயிருப்பாங்க. சில பேர் வந்து அது புரியாது, சில பேர் வந்து எதுக்கு நாம் பண்ணணும், அப்போ ஒரு எதிர்ப்பு வரும். அதையும் சேர்த்து தான் வந்து யோசனை பண்ணியிருப்பாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணணும், அந்த ட்ரைனிங் பார்ட் தான் இம்ப்ளிமெண்டேஷன்ல வரும். இந்த மாதிரி வந்து அவங்க எப்படி சைக்காலஜிக்கலி கவுன்சிலிங் இதெல்லாமே அதுல வரும். வெறும் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி 2-3 டிபார்ட்மெண்ட் எப்படி கோஆர்டினேஷன் வரணும், எல்லாமே சேர்ந்து தான் திட்டமிடப்பட வேண்டும். அப்போ உடனே எல்லா பேங்க்ல நிறுத்திட்டாங்களா? எதிர்ப்பு வருது. குறிப்பா சொல்ல போனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அங்க லேபர் யூனியன் ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால பல பிரான்ச்ல வந்து 20 பேர் 10 பேர் 5 பேர் அந்த மாதிரி நாங்க சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்த மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா உட்காந்து வச்சிருந்தாங்க. ஆனா வேற சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்தக்கூடிய வேலைக்கு போட்டு இவங்க சும்மா வேற தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சும்மா ஏதோ வேலை கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் பெரிய லெவல்ல. ஆனா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆகவே சாஃப்ட்வேர் தயார் பண்ண பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது என்று எந்த நிறுவனமும் சொன்னதாக சரித்திரம் இல்லை. ஏன்னா அதையும் சேர்த்தா முன்னாடி திட்டமிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய சாக்கு என்பது ஏதோ ஒரு அரசாங்கத்தை படத்தை மறைமாற்றம் செய்வதற்காக டைவர்ட் பண்றதுக்கான ஒரு அழகான ஒரு 2G மாதிரி, இது ஒரு குட்டி ஜின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா திமுக வந்து தில்லாலங்கடி பண்ணக்கூடியதுல பெரிய ஆட்கள். இப்ப கூட நேற்றைக்கு வந்து நான் வெளியூர் போயிட்டு வரும்போது சவுக்கு சங்கருடைய ஒரு பேட்டி ஒண்ணு கேட்டேன். அதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அரசனுடைய இந்த 4 ஆண்டு கால சாதனைகளை வந்து ஒவ்வொரு துறையும் வந்து இது பண்ணணும், விளம்பரப்படுத்தணும். அதுல ஊரக வளர்ச்சி துறைக்கு வந்து அந்த அமைச்சர் சொல்லியிருக்கார், எல்லா ஊராட்சி, எல்லா பஞ்சாயத்து, எல்லா இடங்கள்லயும் வந்து பிளெக்ஸ் பேனரு, வீடியோ, ஆடியோ, LED இந்த மாதிரி எல்லாமே அது பெரிய பிரம்மாண்டமா கொடுத்திருக்காங்க. இத்தனை மூலமாக ஸ்டாலின் அரசுடைய சாதனைகள் வந்து பட்டியலிட்டு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய வேலை இது ஊரக வளர்ச்சித்துறை செய்யணும். ஆனா ஊரக வளர்ச்சித்துறை இருந்து சர்க்குலர் போயிருக்கு, இது போயிருக்கு. அந்த ஊருக்கு ரோடு வேணுமா, தண்ணி வேணுமா, அதை பத்தி கவலை இல்லை. இப்ப இது செய்ய வேண்டியது செய்தி ஒளிபரப்புத்துறை தான் செய்யணும். அவங்க செய்யறாங்க, அது தனி. அது போக ஊரக வளர்ச்சித்துறை எல்லா ஊராட்சி, நகராட்சி, அந்த பஞ்சாயத்து ஒவ்வொரு இடத்துலயும் இதுக்கான பிளெக்ஸ் பேனர், அது விளம்பர பதாகைகள், போர்டு, ஒளி காட்சிகள், ஆடியோ காட்சிகள் இத்தனை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு அதுல கடைசியா உள்ளதை அவர் படிச்சு காமிச்சார். அதையும் இதற்கான செலவுக்கான நிதியை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஏற்கனவே என்ன சொல்றாங்க, பல அரசு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பணமே இல்லைன்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
மத்திய அரசு கொடுக்கல, ஏதோ ஒரு சாக்கு சொல்றாங்க. ஆனால் இந்த அரசு செய்யாத ஆனால் செய்வதாக விளம்பரப்படுத்தக்கூடிய அந்த விளம்பரத்துக்காக நீங்கள் நானும் கொடுக்கக்கூடிய விளம்பர வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணணுமா? அதே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பணம் என்ன? அந்த லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நீங்க சொல்லப்படி ரோடு போடுறதுக்கோ இல்ல ஒரு மாடுகளுக்கு ஏதோ கிராமத்துல ஒரு சின்ன 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 பணிகளுக்காக கொடுத்திருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்து விளம்பரத்துக்கு செலவு பண்ணுங்க என்று எழுத்துப்பூர்வமாக உத்தரவு போட்டிருக்கிறது இந்த அரசு. அப்ப இந்த அரசு எந்த அளவுக்கு மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பதில் குறியாக இருக்கின்றது, அதுக்காக உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். ஆகவே இந்த 8 கோடி மென்பொருள் என்பதுமே ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் நினைக்கிறேன், நான் பார்க்கிறேன். அதே போல இந்த அரசு விடியல் அரசு இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. தமிழக மக்களுக்கு என்றைக்கு இதை பற்றி விழிப்புணர்வு வருகிறதோ அது வரைக்கும் தமிழகம் விடியாம ஒரு தமிழகமாக இருக்கும். அதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது.